கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் இன்று அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளவிருக்கிறார். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளவிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில் கருத்து வேறுபாடுகள் காரணமாக நீண்ட நாட்களாக கட்சியில் எந்த ஒரு பணியும் ஈடுபடாமல் வந்த நிலையில் அவர் அந்த கட்சியிலிருந்து அதன் பிறகாக அதிகாரப்பூர்வமாக விலகலை அறிவித்திருந்தார். தான் வேறொரு தளத்தில் பயணிக்க போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ச்சியாக அவர் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பேசி வந்ததன் காரணமாக எந்த கட்சியில் இணைய போகிறார், யாருக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார், இல்ல தனித்து போட்டியிட போகிறாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விவாதங்கள் எழுப்பப்பட்டு வந்தது. குறிப்பாக அவரே தான் ஒரு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடுவேன் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி வந்தது. இந்நிலையில்தான் இன்று எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தன்னை அதிமுகவில் அவர் இணைத்துக் கொள்ள இருக்கிறார். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் காளியம்மாள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தன்னை அதிமுகவில் இன்று இணைத்துக் கொள்ளவிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை மாநில மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளராக கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டு காலம் அந்த கட்சியில் பயணித்திருக்கிறார். 2 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு இருக்கிறார். அதன் பிறகாக சில கருத்து வேறுபாடுகள் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்ததன் காரணமாக கட்சியில் எந்த ஒரு பணியிலும் வெளியில் தலை கட்டாமல் ஈடுபடாமல் வந்திருந்தார். அதன் பிறகாக அந்த பிரச்சனை தீவிரமான காரணத்தின் காரணமாக அவர் அந்த கட்சியிலிருந்து விலகி இருந்தார். நாம் தமிழர் கட்சியில் விலகிய பிறகு கிட்டத்தட்ட ஓராண்டிற்கும் மேலாக எந்த ஒரு கட்சியிலும் அதிகாரப்பூர்வமாக தன்னை இணைத்துக் கொள்ளாமல் இருந்தார். தொடர்ந்து பாஜகவில் இணைவதாக தகவல் வெளியாக இருந்தது. அதே போன்று தாவேக்காவில் இணைவதாக தகவல் வெளியாக இருந்தது. இவ்வாறெல்லாம் பேசப்பட்டு வந்த நிலையில்தான் இன்று சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில தன்னை அதிமுகவில் காளியம்மாள் இணைத்துக் கொள்கிறார். ஒரு சிறந்த பேச்சாளராகவும் சமூக செயல்பாட்டாளராகவும் அவர் செயல்பட்டிருக்கிறார். பல்வேறு மேடைகளில் அவரது பேச்சு மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் என்று பல்வேறு தரப்பினரும் அவர் பாராட்டத்தக்க வகையில் கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அவ்வாறாக இருந்த நாம் தமிழர் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். நாம் தமிழர் கட்சியில சீமானுக்கு அடுத்த நிலையில ஒரு சில தலைவர்கள் ஒரு சில முக்கியமான ஆட்கள் பேசப்படுவார்கள். அதில் காளியம்மாள் முக்கியமானவராக இருந்தார். கட்சியின் மாநில மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்தார். அதன் பிறகு கட்சியிலிருந்து விலகி நீண்ட காலமாக எந்த ஒரு கட்சியிலும் சேராமல் இருந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில இன்று அதிமுகவில் காளியம்மாள் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தன்னை அதிகாரப்பூர்வமாக இன்று காளியம்மாள் அதிமுகவில் இணைத்துக் கொள்கிறார். தமிழக அரசியல் பல்வேறு மாற்றங்கள் இந்த தேர்தலை நோக்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில நாம் தமிழர் கட்சியின் முக்கிய முகமாக பார்க்கப்பட்ட காளியம்மாள் அக்கட்சியிலிருந்து விலகி நீண்ட காலமாக எந்த ஒரு கட்சியிலும் இணையாமல் இருந்தது. இந்நிலையில் இன்று அவர் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அவர் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். நீண்ட காலமாகவே நாம் தமிழர் கட்சியில் கிட்டத்தட்ட பல ஆண்டு காலங்கள் பயணித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் அவர் போட்டியிட்டிருந்தார். கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அவர் அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்டு பெற்றிருந்தார். இந்நிலையில்தான் அதற்கு முன்பாகவே தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் சில கருத்து முரண்பாடுகள் வேறுபாடுகள் இருந்தது. அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். அதன் பிறகு அந்த கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைந்ததன் காரணமாக அவர் தன்னை அந்த கட்சியிலிருந்து விலக்கிக் கொண்டார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அதன் பிறகாக இதுநாள் வரை எந்த ஒரு கட்சியிலுமே இணையாமல் இருந்தார். குறிப்பாக இடையில் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது. பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதிலும் இறுதியாக அவர் இணையவில்லை. பாஜகவில் இணைவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதுவும் நடைபெறவில்லை. ஆனால் இன்று நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் முக்கிய
முகமாக விளங்கியவர் மட்டுமல்லாமல் அக்கட்சியில் முக்கிய பொறுப்பையும் வந்து காளியம்மாள் வகித்திருந்தார். மாநில மகளிரணி ஒருங்கிணைப்பாளராக காளியம்மாள் வந்து செயல்பட்டு வந்தார். நாம் தமிழர் கட்சியின் தொடர்ந்து பல மேடைகளில் வந்து அவர் பேச்சாளராக திகழ்ந்திருக்கிறார். ஒரு சமூக செயல்பாட்டாளராக அதன் பிறகாக பணியாற்றி வந்த காளியம்மாள் இன்று அதிமுகவில் வந்து தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வடசென்னை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டிருந்தார். அப்போதே அவர் வந்து 60,000 வாக்குகளை வந்து பெற்றிருந்தார். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தேர்தல் களம் கண்டிருக்கிறார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டிருந்தார். அதன் பிறகாக சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டிருந்தார். 2021வது சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட்டிருந்தார். அதே போன்று இப்போ கடைசியாக 2024ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் மயிலாடுதுறை தொகுதியில் வந்து போட்டியிட்டிருந்தார். நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த காளியம்மாள் அந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களின் ஆதரவுகளை வந்து பெறக்கூடிய வகையில அந்த தேர்தலில் வந்து போட்டிட்டு 1,30,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வந்து பெற்றிருந்தார். அதன் பிறகாக அந்த கருத்து வேறுபாடு தீவிரமடைந்ததன் காரணமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி சில ஆண்டு காலம் பல மாதங்களாக எந்த ஒரு கட்சியிலும் வந்து தன்னை இணைத்துக் கொள்ளாமல் ஒரு சமூக செயற்பாட்டாளராக சமூக ஆர்வலராக தான் பயணிப்பதாக கூறி வந்த நிலையில்தான் இன்று எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்.